கடல் உப்பு வந்து விளைச்சல் கம்மி. ம். கடல் உப்பை வந்து அங்கேருந்து கொண்டு வந்து பாத்தியில் போட்டு அது ஈரத்தன்மை போனோன்னா அதை எடுத்து வர்றாங்க. ஆனால் இந்துப்பு அப்படி இல்லை. பல யுகங்களாக நீரில் கிடந்து அம்புடி சுத்தமாகி அதில் மழை துளி பட்டு அந்த இடத்துல வெண்மையான காற்று, மென்மையான காற்று, எந்த மாசும் கிடையாது. அந்த இடத்துல ஈர்ப்பு சக்திகள் ஜாஸ்தி. பல கோள்களினுடைய ஈர்ப்பு சக்திகள் தினமும் உள்வாங்கும். அந்த மலை மட்டும்தான் இழுக்கும். இழுக்கும் புவியீர்ப்பு தன்மை வந்து அங்கே பல எந்த அளவுன்னு சொல்ல முடியாது, சொல்ல தெரியலை. அந்த அளவுக்கு இமயமலையில் ஈர்ப்பு. அந்த இடத்துலேருந்து இருக்கக்கூடிய இந்துப்பு அது பவர் ஜாஸ்தி. மூன்றாவதாக மூங்கில் உப்பு. மூங்கில் உப்புன்னா மூங்கிலுக்குள்ளே உப்பெல்லாம் இருக்காது. நம்ம கடல் உப்பு இருக்குல்ல, இதை எடுத்து அந்த மூங்கில் அரிசியை இடித்து சாறு எடுத்து அந்த சாறை இதில் விட்டு பலவடி காய வைப்பாங்க. இதே தன்மை தான் இந்துப்பில் வருது. ஓ, அந்த மூங்கில் அரிசி உப்பு அப்படி எடுத்து சாறை விட்டு காய வச்சு உப்பாக பிரயோகம் பண்ணுறது. மற்ற உப்புகள் நீங்கள் ஒரு 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 கிராம் போட்டால் இது ஒரு 2 மிளகளவு 3 மிளகளவு போட்டால் போதும். மூங்கில் அரிசியினுடைய தன்மைகள் இதில் கொஞ்சம் ஏறும்.